அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, நான் வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இப்படி ஒரு மகிழ்ச்சியான பிரம்மாண்டமான ஒரு அன்பு சமூகத்தை நீங்கள் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். இந்த 2024ஆம் ஆண்டு நீங்கள் கொண்டாடும் 283வது தேற்றரவு அன்னையின் திருத்தேர் பவனி வரும் திருவிழாவை பெருவிழாவை சீரோடும் சிறப்போடும் தேரோடும் வீதிகளிலே நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு அற்புதமான அனுபவத்திற்காக நாம் எல்லாரும் 2 கையும் தலைக்கு மேலே உயர்த்தி உற்சாகமாக கைதட்டி ஆண்டவருக்கு தேற்றரவு அன்னையின் வழியாக நன்றியை சொல்லுவோம். எல்லோரும் நன்றி இயேசுவே சொல்லுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாருக்கும் தெரிந்த பழைய மாதா பாடல் ஒன்று, இதயம் மகிழுதம்மா வேர் கரைகள் மறையுதம்மா என்று சேர்ந்து பல்லவியை மட்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இதயம் மகிழுதம்மா துயர் கரைகள் மறையுதம்மா உள்ளமும் துள்ளுதம்மா உந்தன் தாய்மை நினைவாரே அம்மா இதயம் மகிழுதம்மா. மீண்டும் ஒரு முறை கரங்கள் 2ஐயும் தலைக்கு மேலே உயர்த்தி உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அன்னையின் வழியாக நன்றியை தெரிவிப்போம். நன்றி இயேசுவே. அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, இது மாதிரி பிரம்மாண்டமான தயாரிப்போடு 10 நாட்கள் நவநாட்களை கொண்டாடி மிகச்சிறப்பாக தேர் திருவிழாவை ஒரு பங்கில் கொண்டாடி முடித்தாங்க. சாமியாருக்கு பங்கு சாமியார் உங்கள் பங்கு சாமியார் மாதிரி அருமை நண்பர் பால்ராஜ்குமார் மாதிரி ஆற்றலும் அறிவும் அன்பும் பண்பும் பாசமும் எல்லாம் நிறைந்த ஒரு உருவம். அது மாதிரி அந்த பங்கு சாமியாருக்கு பெருமையாக இருந்துச்சு பங்கு மக்களை பார்த்தப்ப. அதனால் திருவிழா அன்னைக்கு நன்றி பூசையில் பங்கு மக்களை பார்த்து சொன்னாராம், உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். 10 நாளாக நீங்கள் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள், நவநாட்கள்லாம் சிறப்பாக இருந்தது, தேர் திருவிழா மிகச்சிறப்பாக இருந்தது. அதனால் உங்களுடைய தியாகத்திற்கும் உழைப்பிற்கும் ஒத்துழைப்பிற்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் டோன்ட் மிஸ் த பாயிண்ட். நீங்கள் முக்கியமான காரணத்தை மறந்துடாதீங்க. இந்த திருவிழாவை முன்னிட்டு இன்று இந்த நன்றி திருப்பலி முடிந்த பிறகு நீங்கள் இந்த கோயிலையே எதையாவது விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். கோயிலில் திருப்பலி எல்லாம் முடிஞ்சது, எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டாங்க. பங்குசாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெளியே வந்து கோயிலில் பார்த்தாரு. ஒரு 2-3 லேடிஸ் மட்டும் நின்னாங்க, பெண்கள் மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, இந்த லேடிஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு கிட்டத்தில் போய் நீங்கள் ஏன் வீட்டுக்கு போகல, இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே அவங்க சாமியாரை பார்த்து சொன்னாங்களாம், நீங்கள் தானே சொன்னீங்க அதான் நிற்கிறோம் அப்படின்னாங்களாம். சாமியார் குழம்பி போய் நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்டப்ப, சாமி நீங்கள் தானே கோயிலை விட்டு போகும்போது எதையாவது விட்டுட்டு போக சொன்னீங்க, அதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. சிரிக்கிறீங்க? எங்கள் வீட்டுக்காரங்க, இங்கே ஒருத்தர் கைதட்டுறாரு, எங்கள் வீட்டுக்காரங்க எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சாமியார் பார்த்தார். ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே பங்கில் இருக்குது, இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்கள கையெடுத்து கும்பிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சாராம். இது மாதிரி டோன்ட் மிஸ் த பாயிண்ட். எல்லாத்துக்கும் நடுவில் இந்த திருவிழாவின் நோக்கம் 283 ஆண்டுகள் பாரம்பரியம், உங்களுடைய பெருமை, விசுவாசத்தின் வெளிப்பாடு. இதற்காக நாம் மீண்டும் ஒரு முறை கைதட்டி ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றியும் செலுத்துகிறோம். இதை ஒரு அனுபவமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பார்க்கிறோம். நான் ஒரு பங்கில் சின்ன சாமியாராக இருந்தேன். போய் மாதத்திலே நல்ல சாமியார்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரே மாதத்தில் நம்ம ரொம்ப நல்ல சாமியாருங்கிறாங்களே, என்னன்னு தெரியலையே. 2வது மாதம் 3வது மாதம் நல்ல சாமியார், கைராசி சாமியார் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. அதே அதே வாழ்க்கை. பால்ராஜ்குமாருக்கெல்லாம் தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருக்கோம். அதனால் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்ட்டு 4வது 5வது மாதமெல்லாம் நின்று வெயிட் பண்ணி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மந்திரிக்க கொண்டு போனாங்க. 6வது மாதம்லாம் டாக்ஸி வச்சு கூப்பிட்டு போனாங்க. வெயிலில் நீங்கள் என்ன கருத்து போயிடக்கூடாது சாமி, நான் ரொம்ப சிகப்பு மாதிரி, கருத்து போயிடக்கூடாது சாமி, நீங்கள் பைக்கிலெல்லாம் வர வேண்டாம், காரில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு கார்லாம் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. 7வது மாதம் பக்கத்து பங்கில் பங்கு சாமியார்கிட்ட லெட்ரு வாங்கிட்டு வந்தெல்லாம் மந்திரிக்க கூப்பிட்டு போனாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு நாள் ஒரு கிராம தலைவர் வந்தார்.
அவர் வந்து சொன்னார், பரவாயில்ல சாமி, புதுசாக வந்திருக்கீங்க, வந்து 6-7 மாதத்துலேயே நல்ல சாமியார், கைராசிக்கார சாமியார்னு பேர் வாங்கிட்டீங்க அப்படின்னோடனே நான் அவரை கேட்டேன், சார் நீங்கள் தான் புதுசாக இருக்கீங்க, சொல்லுங்கள், எனக்கு தெரியல என்னையே ரொம்ப கைராசிக்கார சாமியார்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மையிலே தெரியாதா ஃபாதர்னாரு. உண்மையிலே தெரியாது, சும்மா சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் இந்த பங்குக்கு வந்து இந்த 7 மாதத்தில் நீங்கள் மந்திரிச்ச எந்த கேஸும் 3 நாளைக்கு மேலே உயிரோடு இருந்ததில்லை அப்படின்னாரு. 3 நாளைக்கு மேலே உயிரோடு இருந்ததில்லை சாமி, உங்கள் கைராசி அப்படி, நீங்கள் மந்திரிச்சதெல்லாம் 3ஆவது நாளே அவுட்டு. அட பாவிகளா, கைராசிக்கார சாமியாருன்னு சொல்லி என்னை ஒரு கொலகார சாமியாராக பார்த்து, அப்போ தான் நினச்சி பார்த்தேன், நம்ம மந்திரிக்கும் போது சில பேர் முழிச்சாங்க. நான் நினச்சேன் அவங்க சந்தோஷப்படுறாங்க போல இருக்கு நம்ம மந்திரிக்க வந்துட்டோம்ட்டு. அவங்க நினச்சிருப்பாங்க தலைவர் வந்துட்டார் 3 நாளில் அவ்வளவுதான் நமக்கு முடிஞ்சுது அப்படின்னுட்டு. ஆகவே பார்க்குறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டம், திருந்துறதுக்கு மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம். மிக எளிமையான ஒரு நோக்கத்தை பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமாக காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். திருடனை பார்த்து ஜட்ஜு கேட்டார், ஏண்டா வந்து ஊரில் நிறையா பேங்க்கெல்லாம் இருக்குது, பர்டிகுலராக போய் நீ குறிப்பிட்ட அந்த இந்தியன் பேங்கில் திருடின அப்படின்னோன்னு அவன் சொன்னான், சாமி என் மேலே தப்பு இல்லை, வேறு யார் மேலே தப்பு, அது ஆல் இண்டியா ரேடியோ மேலே தப்புன்னா. இவர் குழம்பி போய் கேட்டார், அவங்க என்னடா செஞ்சாங்கன்ட்டு. நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆல் இண்டியா ரேடியோவில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இது காரை பண்பலை, ஆகவே நீங்கள் கண்டிப்பாக இந்தியன் பேங்க் வர வேண்டும், ஏனென்றால் இந்தியன் பேங்க் அது உங்களது பேங்க் அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம பேங்க்குன்னு சொல்லிட்டாங்க, போகலைன்னா தப்பாக நினைப்பாங்கன்னு போய் பணத்தை எடுத்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாராம். ஜட்ஜு பார்த்தாரு, இவனுக்கு தாழ்ச்சியே இல்லை, இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு 2வது கேள்வி கேட்டார். ஒரே இந்தியன் பேங்க் பிரான்ச்சில் போய் ஏன்டா திரும்ப திருடின அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொன்னான், அது ஏன் தப்பு இல்லை சாமி, வேறு யார் தப்பு, அது பேங்க்காரங்க மேலே தப்புன்னா. ஏண்டான்னு கேட்டார். முறை திருடிட்டு வெளியே இன்னமே இதுக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தான் வந்தேன். அங்கே பெரிய போர்டு எழுதி வச்சுருந்தாங்க. என்ன போர்டு எழுதியிருந்தாங்க, நன்றி மீண்டும் வருக அப்படின்னு எழுதியிருந்தாங்க. போகலைன்னா தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு போயிட்டேன் சாமி, இங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. ஜட்ஜு பார்த்தார், இவனை என்ன பண்ணுறது. 3ஆவதாக கேட்டார், அது சரி 4வது மாடியில் இருக்கிற பேங்க்கில் போய் ஏன்டா திருடின அப்படின்னோன்னா, அதுக்கும் ஏன் தப்பு இல்லை சாமி அப்படின்னானா. யார் தப்புன்னு கேட்டார். எங்கள் அப்பா அம்மா மேலே தப்பு அப்படின்னா. குழம்பி போய் கேட்டார், ஏன் அப்படின்ட்டு. அப்பா அவன் சொன்னானா, எங்கள் அப்பா அம்மா சின்ன பிள்ளையிலேருந்து அடித்து சொல்லி வளர்த்தாங்க. அப்படி என்ன அடித்து சொல்லி வளர்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா படிப்படியாக முன்னேறணும்டா. நான் படிப்படியாக ஏறினேன், 4வது மாடியில் பேங்க்கு தான் இருந்துச்சு, நான் வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னா. பார்த்தாரு, நீ திருந்தாத ஜென்மம், இருந்த என்ன லாபம் அப்படின்னு ஜென்மம்னு அவனுக்கு வந்து லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்தாராம். அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளை, வாழ்க்கையில் நாம் ஒரு மாற்றத்தை தேடி, ஒரு மாற்றத்தை நாடி, நாம் மாற்றத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றோம்ங்கிற ஒவ்வொரு திருவிழாவும் நமக்கு அதைத்தான் அழைப்பாக கொடுக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் 283 படிகள் தாண்டி வந்திருக்கிறீர்கள். அந்த 283 பாரம்பரியமிக்க பெருமைமிக்க படிகளிலே நீங்கள் பெற்றுக்கொண்டது என்ன, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பெற்றுக்கொண்டது என்ன, நாம் அனுபவித்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றும் என்றும் மாறாத அந்த பண்பு, அன்னை தேற்றரவு தாயினுடைய பண்பு, அந்த பண்பைத்தான் இன்று சிறப்பாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தரணி போற்றும் தாழ்ச்சியின் அடையாளமாக அன்னை மரியா இருக்கிறார் என்று. தரணி போற்றும் தாழ்ச்சியின் அடையாளம். பிபி கார்ன்வெல் அப்படிங்கிறவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதைக்கு பேர் த ஃபிட்டிங் வெசல், ஒரு தகுந்த பாத்திரம். அந்த கவிதையில் சொல்வார் அவர், ஒரு நாள் ஒரு எஜமானனுக்கு பாத்திரம் ஒன்று தேவைப்பட்டது. அவன் தன் வீட்டில் இருந்த பாத்திர அறைக்கு சென்றான். அங்கே புதிய பாத்திரங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தனவான். இவனுக்கு வேண்டியது ஒரே ஒரு பாத்திரம். அதனால் போய் அவன் பார்த்த உடனே அவன் கண்ணுக்கு முன்னாடி முதலாவது பட்டது வந்து தங்கத்தினாலான பாத்திரம். அந்த தங்கத்தினாலான பாத்திரம், அன்புக்குரியவர்களே, அந்த எஜமானனை பார்த்த உடனே பேசிச்சான். அது சொன்னிச்சான், எஜமானனே உங்களுக்கு ஒரு பாத்திரம் தானே தேவை, என்னையை கூட்டிகிட்டு போங்க, நான் தங்கத்தினால் ஆனவள், என்னுடைய மதிப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்குது, 51,625 ரூபாயாக இருக்குது பவுனு, அதனால் நீங்கள் என்னையை கூட்டிகிட்டு போனீங்கன்னா நீங்களும் மதிப்புள்ளவர்களாக மாறுவீர்கள் அப்படின்னு சொன்னிச்சான். எஜமானன் ஒன்றும் பேசலை, சைலண்ட்டாக 2வது ஸ்டெப் எடுத்து வச்சார்.
அங்கே வந்து அவர் கண்ணுக்கு முன்னாடி வெள்ளியாலான பாத்திரம், அந்த வெள்ளியாலான பாத்திரம் எஜமானனை பார்த்து சொன்னிச்சான், எஜமானனே நீங்கள் என்னைய கூட்டிகிட்டு போங்க, நான் வெள்ளியால் ஆனவள், அழகானவள், ஆகவே தான் வாசெல்லாம் பண்ணி டேபிள் மேலே வச்சு அழகு பார்க்குறாங்க, நீங்கள் என்னைய கூட்டிகிட்டு போங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சான். எஜமானன் ஒன்றும் பேசலை. 3வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். அவர் கண்களுக்கு முன்னால் கலகலக்கும் சலசலக்கும் ஒரு வெங்கல பாத்திரம். அது சொன்னிச்சான், என்னைய கூட்டிகிட்டு போங்க எஜமான், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் கலகலன்னு இருப்பீங்க, சலசலன்னு இருப்பீங்க, எப்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னுச்சான். எஜமானன் ஒன்றும் பேசலை. 4வது ஸ்டெப் எடுத்து வச்சார். அவர் கண்களுக்கு முன்னால் ஒரு கிறிஸ்டல் கிளியர் கண்ணாடி பாத்திரம். அந்த பாத்திரம் அவரை பார்த்து சொன்னிச்சான், எஜமான் அவர்களே நீங்கள் என்னைய கூட்டிகிட்டு போங்க, நான் கண்ணாடியால் ஆனவள், அழகானவள், ஒளிவு மறைவு இல்லாதவள். ஒரே ஒரு விஷயம், என்னை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும், கீழே போட்டிங்கன்னா நான் நொறுங்கி போயிடுவேன் அப்படின்னுச்சான். எஜமானன் அதற்கும் பதில் சொல்லலை. 5வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். அவர் கண்களுக்கு முன்னால் பாத்திரம் இல்லை, உடைஞ்சு போன 3 பகுதிகள் இருந்துச்சு. ஒரு உடைந்து போன மண் பாத்திரத்தின் 3 பாகங்கள் இருந்தது. எஜமானன் பார்த்தார். அந்த பாத்திரம் அவரை பார்த்தது. கண்ணை இறுக்க மூடிச்சிருச்சான். வெக்கத்தில், தாழ்வு மனப்பான்மையில் அது தலை குனிஞ்சு பின்வரும் மாதிரி சிந்தித்தது. அந்த உடைஞ்ச மண் பாத்திரம் நினச்சிச்சான், இந்த தங்கத்தின் முன்னால், இந்த வெள்ளியின் முன்னால், இந்த வெண்கலத்தின் முன்னால், இந்த கண்ணாடியின் முன்னால் நான் எம்மாத்திரம். எஜமானன் என்னைய பார்க்கவே மாட்டார். பைபாஸில் போகிற மாதிரி சர்வீஸ் ரோட்டில் இறங்காமல் போய்கிட்டே இருப்பார். அவருக்கு நான் தேவையில்லை, எனக்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை அப்படின்னு கண்ணை இறுக்க மூடிக்கிட்டு நடுங்கிற உடம்போட காத்து இருந்துச்சான். கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கேன்னு மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா கண்ணை அதனால் நம்பவே முடியலையாம். ஏன்னா எஜமானன் அங்கேயே நின்று அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த எஜமானன் நினைத்தாராம், அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, அந்த எஜமானன் நினைத்தான், எனக்கு அந்த மதிப்புமிக்க தங்கம் வேண்டாம், அழகான வெள்ளி வேண்டாம், கலகலக்கும் வெண்கலம் வேண்டாம், அழகான கண்ணாடி வேண்டாம், எனக்கு நீதான் வேண்டும். மனசில் அவர் நினச்சாராம், எனக்கு நீதான் வேண்டும், நான் உன்னை வெற்று பாத்திரமாக உள்ள மதிப்புமிக்க பாத்திரமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வேகமாக போய் குயிக் பிக்ஸ் மாதிரி ஒரு ஒட்டும் பொருளை எடுத்துக்கிட்டு வந்து அந்த உடைந்து போன 3 பாகங்களையும் எடுத்து அதன் ஓரத்தில் அந்த ஒட்டும் கோந்த தடவி அந்த 3 பாகத்தையும் ஒன்றா சேர்த்தாராம். ஒரு வெற்று பாத்திரம் உருவானது. அதை பத்திரமாக வச்சுட்டு மீண்டும் வீட்டுக்குள் ஓடினார். உன்னை நான் வெற்று பாத்திரமாக விட மாட்டேன். பீரோவை திறந்தார், சேஃப் வால்ட்டை திறந்தார். அதுக்குள்ளே அவர் பாதுகாத்து பராமரித்து வந்த வைர வைடூரியங்கள், விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் கை நிறைய சந்தோஷமாக அள்ளிக்கிட்டு வந்து அந்த வெற்று பாத்திரத்திற்குள் போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பினார். அந்த வெற்று பாத்திரம் முழுமையாக நிரம்பி ஒரு மதிப்புமிக்க பாத்திரமாக மாறியது. கடைசியாக எஜமானன் அந்த வெற்று பாத்திரம் மதிப்புமிக்க பாத்திரமாக மாறியதை பார்த்து அதை 3 முறை தட்டினார். 3 முறை தட்டி எஜமானன் அந்த பாத்திரத்தை பார்த்து சொன்னாராம். என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அந்த பாத்திரத்தை பார்த்து எஜமானன் என்ன சொல்லியிருப்பார்? எஜமானன் சொன்னார், ஏ வெற்று பாத்திரமே, இனிமேல் நீ வெற்று பாத்திரமே அல்ல, மாறாக விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். எனக்காக நீ ஒன்றே ஒன்று பண்ணணும். எஜமானன் சொன்னார், எனக்காக நீ ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உனக்குள் கைவிடுபவர்களுக்கெல்லாம் இனிமேல் இல்லை என்று சொல்லாது நீ கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொல்லாது நீ கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு அட்சய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாத்திரத்தை ஆசீர்வதித்தாராம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, அந்த அட்சய பாத்திரம்தான், அந்த ஆசீர்வாத பாத்திரம்தான், அந்த வெற்று பாத்திரம்தான், அந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷம்தான் அன்னை கன்னிமரியாள். கைதட்டலாமா எல்லாரும்? நமது பாதுகாவலியாகிய புனித தேற்றரவு அன்னை. அவளை நினைக்கும் பொழுது நமக்கு பெருமையாக இருக்கிறது. அவளை பார்க்கும் பொழுது நாம் பரவசப்படுகிறோம். நான் வேளாங்கண்ணியில் ஒவ்வொரு முறையும் மாதாவின் திருப்பிடத்தின் முன்னால் மண்டியிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த பரவசத்தை ஒரு வைப்ரேஷனில் ஃபீல் பண்ணுவேன். சுற்றி அந்த மாதா பீடத்தை சுற்றி வர்றவங்க எல்லாருக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்குதுங்கிறத பார்க்குறோம். நான் சொல்லும் பொழுது என் உடல் மாறுகிறது. அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட
ஒரு அட்சய பாத்திரத்தை கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். அந்த அட்சய பாத்திரத்தின் அடையாளம் என்ன? தாழ்ச்சி. அந்த அட்சய பாத்திரத்தின் அறிமுகம் என்ன? தாழ்ச்சி. அந்த அட்சய பாத்திரத்தின் அர்த்தம் என்ன? தாழ்ச்சி. இதுதான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்று நாம் வாசிக்க கேட்டோம் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது இறைவசனம். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும். இதை நீங்கள் நிறையா வாசித்து நிறையா முறை சிந்திச்சிருக்கீங்க. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இதை பற்றி சிந்திப்பார். ரெடம்ப்டரிஸ் மாத்தர், ஒரு மீட்பரின் தாய் என்ற கோட்பாட்டிலே பின்வருமாறு அவர் தியானிப்பார். ஏன் அன்னை கன்னிமரியால் இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்னால், அந்த அடிமை என்ற வார்த்தை இன்வெர்டட் கமாஸ், அந்த அடிமை என்று ஏன் சொன்னால்? அப்போ திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சொல்லுவார், அவள் அடிமை என்று சொன்னது யூத சமுதாயம் ஒரு ஆணாதிக்கம் உள்ள மேல் சாவனிஸ்டிக், ஒரு ஆணாதிக்கம் உள்ள சமுதாயமாக இருந்ததால் ஒரு பெண் அடிமைத்தனத்தின் அடையாளமாக தான் ஒரு அடிமை என்று அவள் சொல்லவில்லை. இல்லை, அப்படி அந்த காரணத்துக்காண்டி அடிமைன்னு சொல்லலை. ரெண்டாவதாக, அவள் மிகவும் நல்லவளாக இருந்ததால், தாழ்ச்சி உள்ளவளாக இருந்ததால் அவள் தான் ஒரு அடிமை என்று சொன்னாள் என்பது அதையும் விட, அதற்கும் மேலானது, அதையும் விட தாண்டியது. அப்போ இதோ உமது அடிமை என்ற அன்னை கன்னிமரியால் ஆண்டவரிடம் சொன்னாள் என்று சொன்னால், இதோ உன் அடிமை என்றால் என்ன அர்த்தம் என்றால், திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சொல்வார், அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, அடிமை என்ற சொல் அவள் தன்னையே வெறுமையாக்கினாள் என்று பொருள். ஷி எம்டீடு ஹர்செல்ஃப், அவள் தன்னையே வெறுமையாக்கினாள். அதுதான் அடிமைங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அதுதான் தாழ்ச்சி. அன்னை கன்னிமரியாளிடம் இன்னைக்கு நம்ம நின்று தாழ்ச்சினா என்னம்மா எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நமக்கு சொல்கிற செய்தி இதுதான். தாழ்ச்சி என்பது மகனே, தாழ்ச்சி என்பது மகளே, நம்மையே வெறுமையாக்குதல். வெறுமையாக்குதல்னு என்ன அர்த்தம்? நாம் ஒன்றுமே இல்லைன்னு உணர்றது. ஐ எம் நத்திங். இது நம்ம இந்தியன் ஃபிலாசபிலே இருக்குது. ஒன்றும் இல்லாமை, எதுக்குமே என்னது இல்லை, எல்லாம் கடவுள், இது கடவுள் சார்ந்தது. முழுமையாக அர்ப்பணித்தல், டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்கிறோம். முழுமையாக நம்மையே ஒப்பு கொடுத்தல். இந்த அர்ப்பணத்தை தான் நம் தாய் அன்னை கன்னிமரியாளிடம் நாம் பார்க்கிறோம். ஆகவே திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பவுல் சொல்லுவார், அவள் இதோ உமது அடிமை என்று சொன்ன பொழுது அவள் தன்னையே வெறுமையாக்கினாள். அவள் தன்னையே வெறுமையாக்கியதால் கடவுள் தனது அருளால் அவளை நிரப்பி அவளை அருள் நிறைந்தவளாக மாற்றுகிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அருள் மிக பெற்றவளே வாழ்க அப்படின்னு திருத்தூதர், அந்த வானதூதர் அவளை வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். பைபிளில் கடவுள் ஒரே ஒருவரை மட்டும்தான் அருள் மிக பெற்றவரே, அருள் நிறைந்தவரேன்னு சொல்கிறார். பைபிளில் சொல்லப்பட்ட, அழைக்கப்பட்ட அந்த ஒரே நபர் அன்னை கன்னிமரியா. கைதட்டலாமா எல்லாரும்? இதுதான் நம்ம அன்னையினுடைய பெருமை, இதுதான் நம்ம அன்னையினுடைய தன்மை. இந்த தன்மையைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள இன்று சிறப்பாக அழைக்கப்படுகிறோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே. ஆகவே புனித அகுஸ்தினார் சொல்லுவார், அன்னை கன்னிமரியா எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு கற்றுக் கொடுக்கும் புண்ணியங்கள் 3. நமக்கு கற்றுக் கொடுக்கும் புண்ணியங்கள் 3. நிறையா புண்ணியங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் குறிப்பாக சிறப்பாக நமக்கு கற்றுக் கொடுக்கும் புண்ணியங்கள் 3. முதலாவது புண்ணியம் தாழ்ச்சி, 2வது புண்ணியம் தாழ்ச்சி, 3வது புண்ணியம் தாழ்ச்சி. அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாழ்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளமாகவும் நம்முடைய வாழ்வினுடைய அர்த்தமாகவும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த தாழ்ச்சி இருந்துச்சுன்னா நாம் அசைக்க முடியாத விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அசைக்க முடியாத விசுவாசம் என்பது என்ன? எல்கேஜி 4 வயசு பொடுசுங்க எல்லாரையும் பார்த்து மிஸ்ஸு சொன்னாங்க, உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒயிட் ஷீட்டில் வெள்ளை பேப்பரில் கையில் இருக்க பென்சில்னால் ஏதாவது உங்களுக்கு முடிந்த ஒரு படத்தை வரையுங்கள், 5 minutes டைம், ட்ரா எ பிக்சர் அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. 4 வயசு பொடுசுங்க எல்லாம் தலை குனிஞ்சு அதுங்க கையில் பிடிச்சும் பிடிக்காமையும் அந்த பென்சில்னால் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாளுங்க. ஒரே ஒரு பொடுசு மட்டும் ரொம்ப டிலிஜெண்ட்டாக, ரொம்ப சீரியஸாக முகத்தை கொண்டு போய் பேப்பரில் வச்சுக்கிட்டு அவள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த மிஸ்ஸுக்கே ஆச்சரியம், இவள் என்ன தான் பண்ணுறான்னு பின்னாடி போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் எட்டி பார்த்து அவளை மெதுவாக தட்டி,
என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பொடுசு சொன்னிச்சான், நான் படம் வரைகிறேனாக்கும். என்ன படம் அப்படின்னு மிஸ்ஸு கேட்டாங்க. கடவுள் படம் அப்படின்னுச்சான். அப்போ மிஸ்ஸு சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே அவளை கேலி பண்ணுறதுக்காண்டி, ஆனால் இது வரைக்கும் கடவுளை நீனோ நானோ யாருமே பார்த்ததே இல்லையே அப்படின்னோடனே அந்த 4 வயசு பொடுசு சொன்னிச்சான், அப்படியா, ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் இந்த பேப்பரில் உங்களுக்கு கடவுளை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். வெயிட் அ மினிட், யூ வில் see God in my paper அப்படின்னு சொன்னிச்சான். கைதட்டலாமா எல்லாரும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 4 வயது பொடுசு அந்த பேப்பரில் வைக்கிற அந்த புள்ளியில் கடவுளின் பிரசன்னம் இருக்கிறது என்பதை அவள் நம்புகிறாள். அவள் போடுற கோட்டில் கடவுள் வாழ்கிறார் என்று உணர்கிறாள். அவள் கிறுக்கிற கிறுக்கல்ல நம்மளாக இருந்தால் கொட்டு வச்சு உன்னை படம் வரைய சொன்னால் கிறுக்கிறிய கிறுக்கி அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த கிறுக்கல்ல கடவுள் பிரசன்னமாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளை, பிக்காசோ சொல்லுவான், உலக புகழ்பெற்ற ஓவியன் சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம பிறக்கும்போது எல்லாம் மிகச்சிறந்த வரைபவர்களாக பிறக்கிறோம், ஆர்டிஸ்டாக தான் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். பிறக்கும்போது எல்லாரும் நல்ல ஆர்டிஸ்டாக தான் பிறக்கிறோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? பிறந்தப்போ எல்லாரும் ஆர்டிஸ்டாக தான் பிறந்தோம். 40 வயசு நடக்கும்போது அது எங்கே போயிடுச்சு அப்படின்னா அது மாறி போகிறது. ஏனென்றால் அந்த பண்பை நாம், அந்த புண்ணியத்தை நாம் இழந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் பிறப்பில் குறை இல்லை, வளர்ப்பில் தான் குறை இருக்குங்கிறத நாம் எல்லோரும் உணர வேண்டும். ஆகவே தான் குடும்பங்கள் ரொம்ப முக்கியம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, இந்த 283வது தேற்றரவு அன்னையின் திருத்தேர் பவனி பெருவிழாவிலே குடும்பங்களை மீண்டும் ஆண்டவருக்கு நன்றியோடு ஒப்புக்கொடுங்கள். குடும்பங்களில் இருக்கும் பெற்றோர் திருக்குடும்பத்தின் பெற்றோர்களாக வாழ்வதற்கு தாழ்ச்சி என்பது அடிப்படையாக இருக்கிறது. விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளல், மன்னித்தல், இரக்கம் காட்டுதல், அன்பு செய்தல், ஒருவர் மற்றவருக்காக வாழ்தல், ஒருவர் மற்றவரை தாங்குதல் அப்படின்னு சொல்லி சிறிய சிறிய புண்ணியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து பொழுது கண்டிப்பாக நாமும் அன்னை மரியாவை போன்று ஒரு அட்சய பாத்திரமாக, ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக கடவுளுக்கும் நாம் வாழும் இந்த சமூகத்திற்கும் மாறுவோம். அதற்காக ஜெபிப்போம். தேற்றரவு அன்னை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.